கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் நாளாக இந்த நாள் அமைவதாக. கிறிஸ்மஸ் என்று சொல்லிட்டாலும் நல்லது தான், அதில் தீமையான ஒரு கிறிஸ்மஸ் இருக்க முடியாது. கிறிஸ்மஸ் இஸ் குட். Why Christmas is good? Jesus Christ was born to save every one of us and to bless every one of us. நம் ஒவ்வொரு ரட்சித்து நம் ஒவ்வொரு ஆசீர்வதித்து உலகம் முழுவதையும் மனு குலத்தையும் ஆசீர்வாதத்திலேயே நடத்தும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் பெருத்த ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28 33 வரைக்கும். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நாம் பல வருஷங்களாக படித்து நமக்கு தெரிந்து போன ஒரு பகுதி. இதில் பல செய்திகளை நாம் கேட்டுவிட்டோம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் வைக்கப் போகிறது ஒரே ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடரை பார்க்க வேண்டுமானால் 32ஆம் வசனத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. அவர் பெரியவராயிருப்பார். போதும், அவ்வளவுதான். அவர் பெரியவராயிருப்பார். நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன், ரொம்ப பெரிய தேவன். அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று நாம் யோசிக்கவே முடிகிறதில்லை. நம்முடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் cannot understand how great he is. அவர் எவ்வளோ பெரியவர், எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்முடைய மூளை அறிவினாலே நம்மால் புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்லை. இதை அவர் உலகத்திலே உதிக்கும் முன்னதாகவே, பிறக்கும் முன்னதாகவே தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொன்னான். மரியாளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மரியாளை பார்த்து சொன்னான், நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய், அவர் பெரியவராயிருப்பார், அவருடைய பெயர் இயேசு. அவர் பெரியவராயிருப்பார், அவருடைய பெயர் இயேசு. பெரியவர் என்று சொன்னால் எப்படி பெரியவர் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் பல காரியங்களை சிந்தித்தேன், பல காரியங்களை குறித்து வைத்தேன். எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் போதாது. ஆனால் யோசித்து பார்க்கும் வேதத்தின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகிற பல காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் பெரியவர் என்பதை பல இடங்களிலே சுட்டி கோடிட்டு காட்டியிருக்கிற அந்த ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பெரியவர், எல்லாவற்றையும் விட பெரியவர். இதிலே பெரியவர் என்று கேட்டால் யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுற யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ. ஆபிரகாமிலும் பெரியவரோ? அவரை பார்த்து கேட்டாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு முற்பிதா. ஆபிரகாமை ஆண்டவரை அழைத்தார். நீ வா, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைத்து கொண்டு வந்தார். நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய நோக்கத்தில் பார்த்தோமானால், ஆவிக்குரிய சிந்தையிலே பார்த்தோமானால், நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஆபிரகாமுடைய சந்ததிகளாகிய நாம், அந்த யூத ஜனங்களே கேட்டார்கள், நீர் ஆபிரகாமிலும் பெரியவரோ, ஆபிரகாமில் நீர் பெரியவரோ என்று அவர்கள் கேட்டவுடனே ஆண்டவராகிய இயேசு பதில் கொடுத்தார். அதே அதிகாரம் 56 58, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், என்னுடைய நாளை காண அவனே ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான். 58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. நான் இருக்கிறேன். இந்த இயேசு ஆபிரகாமை குறித்து யோசிக்கிறோம். நம்ம அநேகர் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோம். அவர் சொன்னார், அந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், அந்த ஆபிரகாமுக்கும் முன்னதாகவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆபிரகாமுக்கு முன்னாலே உள்ள தேவன், மிகப்பெரியவர். there is no end, no beginning, no end. ஆரம்பமும் சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு முடிவும் சொல்ல முடியாது. அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. உலகம் சிருஷ்டிக்கப்படும் முன்னதாகவே அவர் இருந்தார். ஆபிரகாமுக்கு முன்னாலே இருந்தார். ஆபிரகாமிலும் அவர் பெரியவர். ஆபிரகாமிலும் பெரியவர் மாத்திரம்தானா? அவரை பற்றி கேட்டா யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த கிணற்றை எங்களுக்கு
தந்த இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ. யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ. அடுத்த கேள்வி அவரே பார்த்து கேட்கிறாங்க, ஆபிரகாமிலும் பெரியவரோ என்று கேட்டார்கள். இப்போ ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபை விட நீர் பெரியவரா? ஏன் யாக்கோபை பற்றி புகழ்ந்து பேசினார்கள்? யாக்கோபு எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தானே, யாக்கோபு எங்களுக்கு கிணறு தோண்டி தண்ணீர் கொடுத்தான். இத்தனை காலமாக இன்னும் நான் தண்ணீர் அருந்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிணறு யாக்கோபின் கிணறு, இந்த கிணறு யாக்கோபின் கிணறு. இந்த யாக்கோபின் கிணறு இத்தனை வருஷமா நூற்றாண்டுகளாக இருக்கிறது. இன்னும் யாக்கோபின் கிணறு அங்கே இருக்கிறது. இந்த யாக்கோபின் கிணறை கொடுத்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தண்ணீர் அன்றைக்கும் பிரச்சனை தான், இன்னைக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கும் தண்ணி கொடுக்குறவங்கன்னா ரொம்ப நல்லவங்க தான் இல்லையா? தண்ணிக்காக தான் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கும் தண்ணீர் தாகத்தோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது கேட்கப்பட்ட கேள்வி, அந்த யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, இயேசு பதில் சொன்னார், யாக்கோபு உங்களுக்கு கிணறு தோண்டி நான் தண்ணீர் கொடுத்தான், ரைட், உண்மைதான். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, தாகமே உண்டாகாத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன். வாசிங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய், நித்திய ஜீவகாலமாய் ஊறிக்கொண்டிருக்கிற ஜீவ ஊற்றாய் இருக்கும். இந்த இயேசுவிடத்திலே வந்து விட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சந்தோஷமான காரியம் என்னவென்றால், யாக்கோபின் கிணறை விட முக்கியமான ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ரட்சிப்பின் ஊற்று அவனுடைய இருதயத்திலிருந்து ஊறிக்கொண்டே இருக்கும். அவனுக்கு தாகமே கிடையாது. Hallelujah, hallelujah, hallelujah. There is no thirst for a person who has come to Jesus. இயேசுவிடத்தில் வந்து விட்டவனுக்கு தாகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அவனுடைய உள்ளத்தில் இருந்து என்ன பாயும் என்று யோசித்தா, ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு. ரட்சிப்பின் ஊற்று ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து ஊறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வற்றாத தண்ணீர் வந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகமெல்லாம் வற்றி இருக்கலாம், உலகமெல்லாம் தண்ணீர் இல்லை என்று சொல்லலாம், உலகமெல்லாம் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை யோசித்து பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் கொடுத்து விட்டார், ரட்சிப்பின் ஊற்றை கொடுத்து விட்டார், சமாதானத்தின் ஊற்றை எனக்கு கொடுத்து விட்டார், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விட்டார். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகத்தால் தர முடியாத சமாதானம், உலகத்தால் தர முடியாத ரட்சிப்பு உலகத்தால் தரவே முடியாது. ஆனால் நான் யாக்கோபை விட பெரியவர், யாக்கோபு சாதாரணமான தண்ணீரையும் கிணத்தையும் கொடுத்தான். நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீரோ ரட்சிப்பின் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. இது உள்ளத்திலிருந்து கொப்பளித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண்டோடைய பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து அப்படியே கொப்பளித்து 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 வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாட்டு பாடுவான், இட்ஸ் பப்ளிங் இட்ஸ் பப்ளிங் இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல்னு பாடிக்கொண்டிருப்பான். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று அப்படியே பொங்கிக் கொண்டிருக்கும். ஆண்டவர் பெரியவர், யாக்கோபை விட பெரியவர். அந்த பிறக்கு முன்னதாகவே அவரை குறித்து தேவதூதன் சொன்ன அவர் பெரியவராயிருப்பார். அது மாத்திரம்தானா? அன்றைக்கு இந்த பெரியவரா இல்லையாங்கிற சந்தேகமும் கேள்விக்குறியும் பல மனதில் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். ஆண்டவர் இயேசுவே தன்னை பற்றி சொன்னார். இயேசுவே தன்னை பற்றி சொல்லும்படி சொன்னார், சாலமோனை விட நான் பெரியவன். சாலமோன் எப்படிப்பட்ட பெரியவன்? பெரிய ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டவர். அவன் கட்டின தேவாலயம், அவனுடைய அரசாட்சி, அவனுடைய அரசாட்சியுடைய பெருமையெல்லாம் யோசித்து பார்த்தால் நம்மால் சிந்திக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வாசிங்கெல்லாம் பார்க்கலாம். அவனுடைய பெருமையை வாசிக்கும்படியாக 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21 to 29 வரை நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். ராஜாவாகிய
சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம், கவனிங்க, ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் பாத்திரம், அவனுக்கு இருந்த பான பாத்திரம் குடிக்கிறது சாப்பிடுறதுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனான் மரம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. பாருங்க, அவன் சாப்பிடுற கொஞ்சம் தட்டு, டம்ளர், ஸ்பூன் எல்லாம் பசும்பொன் பொன். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு பொண்ணு வாங்குறதுக்கு என்னெல்லாம் பாடுபடுறோன்னு தெரியல. பல வீடுகளில் டிவியில் முக்கியமாக பார்க்குறது இன்னைக்கு தங்க விலை என்ன போட்டிருக்கு, கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா. அது என்னைக்கு பார்த்தாலும் கூடிட்டு தான் இருக்குது, குறைஞ்ச பாடு இல்லை. அது இப்போதைக்கு ஒன்றும் குறைய போகிறதும் இல்லை. ஆனால் அன்றைக்கு பாருங்க, அவன் வீட்டில் தட்டு முட்டு ஜாமான் எல்லாம் பொன், பசும்பொன். வாசிங்க. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. வெள்ளியினால் செய்யப்பட்டது ஒண்ணுமே இல்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. சாலமோனின் நாளிலே வெள்ளிய ஒரு பொருட்டா இன்னைக்கு எவர்சிலர் வந்த பிறகு அலுமினியத்தை யாரும் ஒரு பொருட்டா எண்ணுகிறதே இல்லை. எவர்சிலர் வந்த பிறகு அலுமினியத்தை யாரும் நோக்கி பார்க்கறது இல்லை. அதுபோல் அன்னைக்கு சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. பாருங்க, ராஜாவுக்கு கப்பல் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமின் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். போதும், ஒப்பந்த விலைன்னா கான்ட்ராக்ட். அன்னைக்கே கான்ட்ராக்ட் போட்டு எல்லா ஜாமான் வந்தவனுக்கு கூஞ்சிக்கிட்டு இருந்தது, எல்லாம் மொத்தமாக அது விழுந்தது. அதில் பாருங்க, நான் ரொம்ப கவனிக்கிற 27ஆம் வசனத்தில், எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தா காட்டத்து மரங்களை போலவும் அதிகமாக்கினான். கல் போல, ரோட்டில் கிடக்கிற கல் போல. சாலமன் அவ்வளோ பெரிய ராஜா. பொண்ணுக்கு குறைச்சல் இல்லை, பசும்பொண்ணுக்கு குறைச்சல் இல்லை, கப்பல்களுக்கு குறைச்சல் இல்லை. தர்ஷீசன் வியாபாரம், தர்ஷீசன் சொன்னால் இன்றைக்கு இருக்கிற பிரிட்டன், இங்கிலாந்து, இன்றைக்குள்ள இங்கிலாந்து தேசத்தை அன்றைக்கி தர்ஷீசன் சொன்னாங்க. ஆகவே தர்ஷீஸுக்கு போய் அங்கேருந்து கப்பல்களை வந்து கொண்டே இருந்தது, பொருட்கள் எல்லாம் வந்து குவிஞ்சுது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சாலமோனை விட நான் பெரியவர். அல்லேலூயா. சாலமோன் பெரியவர் பெரியவர்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, அவனுடைய ஞானத்தை புகழ்கிறீர்களே, அவனுடைய செல்வத்தை புகழ்கிறீர்களே, அவனுக்குள்ள எல்லா ஆஸ்தி அந்தஸ்துகளை புகழ்கிறீர்களே, அந்த சாலமோனை விட நான் பெரியவர். ஆகவே தான் தேவதூதன் சொன்னான் அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மிக மிக பெரியவர். நீங்களும் நானும் சிந்திக்க முடியாத அளவுக்கு பெரியவர். அதே போல அதே இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அடையாளமாக தன்னை சொல்லுகிறார் இயேசு. அடையாளம் காட்ட ஆண்டவரே, அடையாளம் காட்ட ஆண்டவரே இயேசுவேன்னு பலர் கேட்டாங்க. கேட்டவுடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர இன்னொரு அடையாளத்தை நான் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், யோனா மீன் வயிற்றுக்குள்ளே 3 இரவு 3 பகல் இருந்தான். இந்த மனுஷகுமாரனும் இந்த பூமியின் வயிற்றுக்குள்ளே 3 இரவு 3 பகல் இருப்பார். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை அங்கே அவர் மறைவாக சொன்னார். ஆனால் யோனாவுடைய பிரசங்கத்துக்கும் இயேசுவின் பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் என்ன? யோனாவுடைய பிரசங்கத்துக்கு, யோனாவை தனக்கு அடையாளமாக மாதிரியாக சொன்னாரே, இந்த யோனாவின் பிரசங்கத்துக்கும் இயேசுவின் பிரசங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
யோனா சொன்னது அழிய போகுது, சாக போகிறீங்க. நினிவே பட்டணம் முழுவதும் அழிய போகிறது, எல்லாரும் சாக போறீங்க. இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? நீ பிழைப்பாய், சாக மாட்ட. யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். 17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். அப்படியானால் யோனா சொன்ன பிரசங்கம் அழிவின் பிரசங்கம். அழிய போகிறீர்கள், அழகி போகிறீர்கள். ஆனால் இயேசுவின் பிரசங்கம் அழிய மாட்டீங்க, நீங்க வாங்க எண்ணத்துல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, கவலைப்படாதுங்க. You are burdened, you are worried, you are tensed. ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா, பாவத்தில் இருக்கீங்களா, பிரச்சனையில் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கீங்களா? நான் இருக்கேன், வாங்க, come unto me. என்னிடத்துல வாங்க. என்னிடத்துல வந்தால் நடக்கிறது என்ன? உங்களுக்கு நான் பெரிய விடுதலை தருவேன். ஏனென்றால் நான் யோனாவிலும் பெரியவர். யோனா ஒரு வேளை மீன் வயத்தில் 3 நாள் இருந்திருக்கலாம். இருந்து விட்டு அவன் அழிவை பிரசங்கம் பண்ணினான். நானும் பூமியின் வயிற்றில் 3 நாள் இருக்க போகிறேன். என்னுடைய பிரசங்கம் என்ன? ஜீவனின் பிரசங்கம், ஒரு மீட்பின் பிரசங்கம். என்னுடைய செய்தி ஜீவனின் செய்தி. இந்த ஜீவனின் செய்தி உலகம் முழுவதும் இன்றைக்கும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கும் கோடியான ஜனங்கள் ஆண்டவரே 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 சொல்லி இயேசுவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற இந்த இயேசு யோனாவிலும் பெரியவர், மிகப்பெரியவர். இந்த இயேசு இன்னும் என்ன அவரை பற்றி பார்க்கணுமா? வாசிங்க மத்திய 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலேயும் பெரியவர் அவர். அந்த காலத்திலே தேவாலயத்துக்கு மிக 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 பெரிய மதிப்பு இருந்தது. இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல. இன்றைக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்களிலே ஆண்டவருக்கும் மதிப்பில்லை, தேவாலயத்துக்கும் மதிப்பில்லை. அந்த நாட்களிலே அவுட்டர் கோர்ட், அந்த வெளி பிரகாரத்தை தாண்டி உள்ளே வர முடியாது. இன்றைக்கி பார்த்தா எல்லாரும் பலிபீடத்தில் துள்ளி விளையாடிட்டு தெரியுறாங்க. பலிபீடத்தில் ஏறுறமேங்கிற ஒரு பயம் கூச்சம் கூட கிடையாது இன்றைக்கு. அப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்கே இப்படி அங்கே போய் அப்படி இப்படி, இது இன்றைக்குள்ள அலங்காரம். அன்றைக்கு தேவாலயம் என்ற ஒரு பயம் இருந்தது. தேவாலயத்தில் அப்படிப்பட்ட ஆண்டுடைய பிரசனம் இருந்தது. தேவாலயம் அவ்வளவு ஜொலிப்பாக இருந்தது. அந்த தேவாலயத்தை கட்டினது சாலமோன் ராஜா. தாவீது விரும்பினான், சாலமோன் கட்டினான். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். பாருங்க, சொல்றான் பாருங்க, அவன் தேவாலயம் கட்டுமுன்னதாகவே சொல்றான் பாருங்க. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம், அவன் கட்டின ஆலயத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் சொல்ல போகல, வாசிக்க போகல. அதை ஒரு ரொம்ப நேரம் இழுத்துரும். ஆகவே அதை நான் சொல்ல போகிறதில்ல. நான் கட்டப்போகிற ஆலயம் ரொம்ப பெரிய ஆலயம், வித்தியாசமான ஆலயம். அந்த ஆலயத்திலே ஆண்டவர் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாலமோன் ஜெபித்தான். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு நேராக உம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும், உம்முடைய காதுகள் திறந்திருக்க வேண்டும். யார் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து என்ன காரியத்துக்காக என்ன விண்ணப்பம் பண்ணினாலும் நீர் உடனே பதில் கொடுக்கணும். நீர் அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யணும். ஆண்டவரே, இந்த தேவாலயத்தில் உம்முடைய கிருபை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உம்முடைய கிருபை இருக்க வேண்டும். எப்பொழுதும் உம்முடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும். ஜெபித்து முடிக்கும் பொழுது ஆண்டோடைய மகிமையே அங்கே வந்து இறங்கினது. அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு தேவாலயம். ஆண்டவர் சொன்னார், அந்த தேவாலயத்தை விட நான் பெரியவர். ஹல்லேலூயா, அந்த தேவாலயத்தை விட நான் பெரியவர். கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிறவர் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த தேவன்.
இந்த உலகம் என்னன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த உலகம் என்ன தெரியுமாப்பா எனக்கு? உலகம் ஆண்டவருக்கு என்ன? பாதபடி ஃபுட் ஸ்டூல். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? எப்படி இருக்கும்பா? என்னப்பா செய்ய போறீங்க? போதும். ஆண்டவர் சொல்ல, பாருங்க, உண்டு இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஜஸ்ட் a word from his mouth. உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டாச்சு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், எத்தனையோ விதமான நூற்றுக்கணக்கான கோடி கோடியான அண்டங்கள், ஒவ்வொரு அண்டத்திலையும் கோடி கோடியான நட்சத்திரங்கள். ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து கேட்டார், ஆபிரகாமை பார்த்து கேட்டார், இனி உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் சிருஷ்டித்து வைத்திருக்கிற நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? உன்னால எண்ணி முடிப்பாயா? நீ எண்ணி சொல்ல முடியுமா? இன்றைக்கெல்லாம் போட்டி நடக்குது, ஸ்டார் வார். ஒவ்வொரு நாடும் நான் இந்த கிரகத்துக்கு போகிறேன், நான் அந்த கிரகத்துக்கு போகிறேன், போகிறேன் 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 கோடி 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 கோடியா அதில் செலவழிக்கிறமே ஒழிய, செலவழிச்சிட்டு வந்து எல்லாம் செலவழித்து முடிச்சு வந்து சொன்னதுன்னு அப்படி செவ்வாயை சுற்றி வந்தால் அது ஒரு மாதிரி சிவப்பு கலராக இருக்குது. அதுக்கு மேலே என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது? வேறு என்ன கண்டுபிடிச்சி முடித்தோம்? செவ்வாயிலே போய் வாழ முடியுமா யோசிக்கிறோம், நிச்சயமாக வாழ முடியாது. என்ன பைபிளில் போட்டிருக்கு, மனிதன் வாழ்வதற்காக ஆண்டவர் கொடுத்தது பூமி ஒன்று தான். அதை விட்டுட்டு நான் இங்கே போய் வாழட்டுமா அங்கே போய் வாழட்டுமான்னா நடக்கிற காரியம் இல்லை. தட்ஸ் வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் மணி. பைபிளை படிக்காதனால உள்ள பிரச்சனை. இந்த விஞ்ஞானிகள்லாம் பைபிளை படித்தாங்கன்னா ஏன் இதில் இவ்வளோ பணம் செலவழிக்கிறோன்னு சொல்லிடுவான். இவ்வளோ பணத்தை வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக ஒன்றுக்கு செய்யலாமே. அறிவுக்காக செய்கிறேன்னு சொன்னால் சந்தோஷம், தெரிஞ்சுக்கலாமே, என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம், ரைட் ஃபைன். ஆனால் மனுஷன் போய் குடியேறணும்னு சொல்லி இங்கே போகட்டுமா அங்கே போகட்டுமான்னு போகக்கூடாது. மனுஷன் போய் குடியேறணுமா ஆசைப்பட்டு கட்டாயம் போகணுன்னா சூரியனில் போய் குடியேறதுக்கு பிளான் பண்ணி நேரு சூரியனுக்கு அனுப்புங்க ராக்கெட்டை, போட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போய் சேருதுன்னு பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்களை எண்ணினவர் கிடையாது. சந்திரன், சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம். இந்த அண்டத்தில் ஒரு 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு தான் மனுஷன் ஜோஷியம் ஜாதகம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். 9க்கு மேல் ஒன்றை இவனுக்கு கணக்கு பார்க்க தெரியாது, இந்த 9ஐயே ஒழுங்காக பார்க்க தெரியாது. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பூமியை சுற்றி உள்ள அல்லது இந்த சூரியனை சுற்றி உள்ள இந்த அண்டத்தில் இருக்கிற நட்சத்திரங்களே இன்னும் யாரையும் எண்ணலை, இன்னும் விஞ்ஞானிகள் எண்ணி முடிக்கலை. இதை போல எத்தனையோ அண்டங்கள் இருக்கின்றன. There are so many millions of galaxies. எண்ணி முடிக்கணும்னு நினச்சா நடக்கிற காரியமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாத்துக்கும் மேல் நான் பெரியவர். இந்த உலகத்தெல்லாம் படைத்தது நான், ஒரு வார்த்தையினாலே படைத்தேன். இவர் பெரியவர். ஆனால் இதில் சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? சந்தோஷமும் பெருமையுமான காரியம் தெரியுமா? அந்த பெரிய இயேசு அன்றைக்கு தேவதூதன் மூலமாக சொன்னார், மரியாளே, உன் மூலமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன். நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவள், உன் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் வெளிப்பட போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் பெருமை என்ன தெரியுமா? உனக்குள் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இருக்க நாம் எல்லாரும் சந்தோஷமாக சொல்ல முடியும், எனக்குள் இயேசு பிறந்திருக்கிறார், எனக்குள் இயேசு பிறந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆண்டவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், எல்லாத்துக்கும் பெரிய தேவன் நம் ஒவ்வொருக்குள்ளேயும் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எப்போன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்று சரி அழுவோம். இத்தனை வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவன் இருதயத்துக்குள்ளே வந்தார், எனக்குள்ளே பிறந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் 17வது வயதில் 1965 வருஷம் இயேசு என்ற இருதயத்தில் வந்தார், பிறந்தார். ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆண்டவர் என்ற உள்ளத்தில் பிறந்தார். அதுதான் பெரிய காரியம். என்னை ஒரு பெரியவர், இந்த பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிற அப்படின்னாலே வேறு ஒன்றை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை பார்த்து மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே என்று சொல்லுகிறான் அந்த தேவதூதன்.
உங்களையும் என்னை இன்றைக்கு பார்த்து கிருபை பெற்ற அருமையான மக்களே என்று சொல்லுவார். என்றால் இயேசு நமக்குள்ளே பிறந்து விட்டார். இயேசு நமக்குள்ளே பிறந்து விட்டபடியினாலே அவர் சொல்லுவார், நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்கள். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீ எவ்வளவு பெரியவர் என்று கொஞ்சம் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தோம். ஆண்டவரே கிருபை தாரும், இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை இவ்வளவு பெரிய மகிமையான ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய ஆண்டவர் நோக்கில் இருக்கிறாரு. இவ்வளோ சந்தோஷமான, இவ்வளோ பெருமையான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். நல்ல இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறந்த நாள் என்று ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் சபையாக கர்த்தாவே கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் சபையிலே நீர் கூட்டி சேர்த்ததான எல்லா தம்முடைய மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிறதான எல்லா சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேசின தயவுக்காக நாங்களுமே வாழ்த்துகிறோம், நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான தேவ செய்தியை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வைத்து வைக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே நீர் எங்கள் தெய்வம், ஆண்டவரே எங்களுக்கென்று பிறந்திருக்கிறதான தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆபிரகாமிலும் பெரியவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் யாக்கோபிலும் பெரியவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் யோனாவிலும் பெரியவர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே நீர் சாலமோனிலும் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவரே. இவ்வளவு பெரியவராகிய தெய்வம் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கலும், எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவராகிய தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உற்சாகத்தை கொடுக்கிறதாய், சந்தோஷத்தை கொடுக்கிறதாய், சமாதானத்தை வருஷிக்க பண்ணுகிறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம், சந்தோஷமும் சமாதானமும் எங்களோடு கூட தங்கியிருக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நிறங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் மறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஐக்கியமும் நம் ஊரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும், நம்முடைய கையின் பிரயாசங்களோடும் இந்த பண்டிகை நாட்களிலேயும் நம்முடைய காலம் முழுவதும் கிடையாது வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹேப்பி கிறிஸ்மஸ். இந்நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்ற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவும் உங்களுக்காக ஜெபிப்போம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.